ஆசீவகத்தினுடைய சாஸ்தா வழிபாடு என்பது மருத நிலத்தினுடைய வேந்தன் வழிபாடு. இதுதான் சாத்தன் வழிபாடாக சொல்லப்படுகிறது. இது நீர் மேலாண்மையை கட்டி எழுப்பிய வரலாற்று சான்றுகள் இங்கே சொல்லப்படுகிறது. அதான் நீர்காத்த ஐயனார், சாஸ்தா, ஐயப்பன், ஐயனார் வாழ்வியல் என்பது இந்த இடத்தில் சாத்தன் வழிபாடு தொன்மையாக மறுகளி அவர் தொகுத்துக்கப்பட்டதாக இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. சிவனுடைய திருமணம் நடந்த பொழுது தென்பகுதி மேட்டு பகுதியாகவும் வடபகுதி தாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இது தென்குலத்தாருடைய வாழ்வியலும் முடிமன்னனுடைய வாழ்வியலும் குடிமக்களுடைய வாழ்வும் அரசும் கொண்ட மருதநில வேந்தர்களுடைய வாழ்வியல் சாத்தன் வழிபாடு என்பது இலக்கியங்களில் இந்த பங்குனி உத்திரம் என்பது மூதூர் வழிபாடாக அறியப்படுகிறது. இதுதான் வரலாற்று சான்றாக இங்கே சொல்லுகிறது. அந்த மூதூர் வழிபாடு என்பது தென் தமிழகத்தில் அந்த தென் திசை உயர்ந்த இடத்தில்தான் இந்த சாத்தன் வழிபாடு இருக்கிறதே தவிர வேறு எங்கும் சாத்தன் வழிபாடு இல்லை. இந்த பங்குனி உத்திரம் என்பது தென்னவன் வழிபாடு, தென் திசை வழிபாடு.